இங்க 2 குட்டி குழந்தைங்க அவங்க பாட்டி கூட ஷாப்பிங்க்கு போறாங்க. பாட்டி அந்த கடையில எதெல்லாம் அதிக டிஸ்கவுண்ட்ல இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு வராங்க. அந்த குட்டி பையனும் அந்த பாட்டியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கவுண்ட்ல இருக்க பொருளை மட்டும் எடுத்துட்டு வரான். குட்டி பாப்பாவோ ஆசையா பிஸ்கெட் எடுக்கிறாங்க. ஆனா பாட்டியோ அது வேணான்னு சொல்லிடுறாங்க. இதனால பாப்பா சோகமா நிக்கிறத பார்த்துட்டு பாட்டியும் சரி தாத்தாவோட பிறந்த நாளுக்கு நீயே கிஃப்ட் செலக்ட் பண்றியான்னு கேக்குறாங்க. பாப்பா ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கேக் வாங்கலான்னு போறாங்க. அங்க ஒயிட் ஷர்ட் போட்ட ஒருத்தர் பாப்பா ஹெல்ப் பண்ணி அந்த பாப்பா கேட்ட கேக்கை எடுத்து கொடுத்துறாரு. பாட்டி எல்லா பொருளையும் அவங்க கிட்ட இருக்க கூப்பனை கொடுத்து பில் போடுறாங்க. பில் அமௌண்ட் அதிகமா வந்ததுனால இவங்க அந்த கேக்க வேணான்னு சொல்லிடுறாங்க. பாப்பாவோ நான் வேற எதுவும் கேட்கல, எனக்கு இதை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனே பாட்டி இப்ப பணம் இல்ல அடுத்த டைம் வாங்கி தரேன்னு சொல்ல போன தடவை இப்படிதான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பாப்பா அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவர் அந்த கேக்க வாங்கிட்டு பாப்பா கிட்ட ஓடி வந்து கொடுக்கறாரு. பாட்டியோ இது வேணாம்ப்பா, உங்களுக்கு எதுக்கு செலவு, எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் நான் சின்ன பையனா இருக்கப்ப என் பிறந்த நாளுக்கு கேக் வாங்க நானும் அம்மாவும் போனோம். ஆனா எங்க அம்மா கிட்ட அதுக்கு பணம் இல்லாதனால அதை வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாருனே தெரியாத ஒருத்தர் எனக்காக கேக் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு நான் தேங்க்ஸ் கூட சொல்லல, ஆனா என்னால அவரை மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேக்கு கொடுக்கறாரு. பாட்டி அதை வாங்கிட்டு உங்க நம்பரை கொடுங்க, என்கிட்ட பணம் வந்தது நான் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரும் ஒரு பேப்பர்ல எதுவும் எழுதி பாப்பா கிட்ட கொடுத்துட்டு ஒரு நாள் இதே மாதிரி உன்னால ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு பாப்பாவும் ஓகேன்னு சொல்ல பாட்டி அவர்கிட்ட உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. இவரும் உங்க பின்னாடி லைன்ல நின்ன ஒருத்தர்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பாப்பா வீட்டுக்கு போனதும் தாத்தா கிட்ட ஹாப்பியா கேக்க கொடுக்கறாங்க. அதுக்கு அவரும் பாட்டி கிட்ட எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணி கேக் வாங்கினேன்னு கேட்க அவங்களும் ஒரு அன்பான பையன் வாங்கி கொடுத்தான்னு சொல்றாங்க. அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னு சொல்லி பாப்பா அந்த தாத்தா கிட்ட கொடுக்கறாங்க. பார்த்தா இவரு தான் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவருக்கு சின்ன வயசுல கேக் வாங்கி கொடுத்திருக்காரு. அவரோட அம்மா போன் நம்பர் கொடுங்க நான் திருப்பி தரேன்னு சொல்ல இவர் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு. இப்ப அந்த வெள்ளை சட்டை போட்டவரும் அதே போலதான் இப்ப லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நம்ம பண்ற ஒரு சின்ன நல்ல விஷயம் ஒருத்தருக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தொடர்ந்து போகும், அதோட பலன் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி நமக்கு வந்து சேரும்னு எழுதிருக்கு. இததான் அந்த தாத்தாவும் அந்த லெட்டர்ல எழுதி கொடுத்திருப்பாரு. இப்ப அவருக்கே அந்த பையன் கேக் வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் அந்த பையனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாப்பியா அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு.